நீங்க ஏன் பயந்துக்கிறீங்க? பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, சரி பிரச்சாரத்துக்கு வரல, நாளைக்கு மீண்டும் தான் வந்து பேசி பார்க்கட்டுமே. நம்ம ஓட்டு போட்டு வந்த ஆளுகளை கண்டு நாம பயந்துட்டு இருக்க கூடாது, நம்மளை கண்டுதான் அவங்க பயந்துட்டு இருக்கணும். ஆக எந்த இடத்துலையும் அச்சம் தேவையில்லை. சிறைகளை கொண்டாடுவோம், வழக்குகளுடன் வாழ பழகிக்கொள்ளுவோம். ஏமா நீங்க போய் பாருங்க, கோர்ட்ல 15 திருட்டு கேஸ், 25 கஞ்சா கேஸ், 10 ஊழல் கேஸ். வர்றவங்க பூரா பார்ச்சுனர் கார்ல 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் கார்ல வர்றேன். 10 பேர்த்தோட வர்றான். அவன் தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கும் வர்றான். மணல் கடத்தினவன் வர்றான், கஞ்சா கடத்தினவன் வர்றான், ஊழல் பண்ணவன் வர்றான், நம்மகிட்ட எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு கொண்டு போய் வச்சிருக்கலாம் வர்றான். ஏதாச்சும் அவன் கவலைப்பட்டானா? சங்கடப்பட்டானா? சங்கடப்பட்டானா? வெக்கப்பட்டானா? அவனுக்கு சூடு இருக்குதா? சொர்ணம் இருக்குதா? அவனுக்கே ஒண்ணும் இல்லாத போது நம்ம கையில உழைச்சு நம்ம கையில சாப்பிட்டு நாட்டுக்கு சொருவிட நாமையாத்தான் கவலைப்படணும். எதுக்கு கவலைப்படணும் சொல்லுங்க பாப்பா, எதுக்கு கவலைப்படணும்? அதனால இப்ப நாம ஒன்னே ஒரு சவால் கொடுப்போம். இந்த போலீஸ் அதிகாரிங்க, இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் நம்மள ஆளுக்கு 4 ஏக்கர் பிரிச்சு கொடுப்போம். நீ ஒரு போக வச்சு நெல் வச்சு எடுத்து காட்டுது இல்ல, ஒரு போக நெல் வச்சு எடுத்து காட்டுது. யாராவது தைரியம் இருந்தா வர சொல்லுங்க பாப்போம். ஒரு போக நெல் வச்சு நீ எடுத்து காட்டுறா பாப்போம். நீ போடுறல்ல, சட்டம்ங்கிற, எம்எல்ஏங்கிற, எம்பிங்கிற, அமைச்சருங்கிற, ஐஏஎஸ்ங்கிற, ஐபிஎஸ்ங்கிற, இன்ஸ்பெக்டருங்கிற, கான்ஸ்டபிள்ங்கிற, அந்த துறை அதிகாரி, இந்த துறை, உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொன்னா ஒரு போக நெல் வச்சு எடுங்கடா பாப்போம். கேட்ட எல்லாரும் விவசாய விட்டு புள்ளமா, எல்லாரும் நாங்க அந்த ஊரு, எங்களுக்கு நிலம் இருக்குது, எங்க அண்ணாரு விவசாயம் பண்றாரு, எங்க அப்பா விவசாயி தான், நானும் விவசாயிட்டு புள்ள, நான் பள்ளிக்கூடம் வரைக்கும் பால் கறந்துட்டு தான் போனேன், எல்லா நாயும் பேசுவோம். இப்ப செய்வியா? இப்ப செய்வியா? கரெக்டா பதில் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆக உங்களது போராட்டம் வெற்றி என்பது நான் எதை வச்சு சொல்றேன்னா, நிலத்தை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்துச்சு, நோட்டீஸ் கொடுத்தது. உங்க போராட்டத்தின் காரணமா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக இன்னைக்கு அப்படியே அமைதியா வச்சிருக்காருல்ல, அடுத்த நடவடிக்கைக்கு போகல. அப்படி போனாலும் நிலத்தை இழந்த ஒவ்வொரு விவசாயியும் வழக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் இந்த திட்டம் ரத்தாகி போயிடும். கவலை வேண்டாம். ஏன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் நிலக்கரி நிறுவனத்துக்கு இந்த கடலூர் மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயியும் நிலம் எடுத்ததை ரத்து செய்ய சொல்லி வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு கீழ இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. 15 வருஷம் திட்டம் இழுத்தது. கடைசியில் அவனே திட்டம் எனக்கு வேண்டாம்னு போட்டு போயிட்டான். சட்ட போராட்டத்திலே அவர்களை பணிய வைக்க முடியும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஆக மதுரை சிப்காட் 11 வருஷம் போராடினாங்க. எத்தனை வருஷம்? 11 வருஷம். ஏன் நிலத்துல பெரிய கேஸ் பைப் லைன், ஆள் உள்ள பூந்து அந்தல வந்துடலாம், அவ்வளவு பெரிய கேஸ் பைப் லைன், 38 இன்ச் கேஸ் பைப் லைன் 2011 கொண்டு வந்தது. 2021 10 வருஷம் போராடணும். டெல்லி கட்டி போராடணும், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 2 விவசாயி உயரிய விட்டாங்க, கடிதத்தை எழுதி வச்சுட்டு உயர விட்டாங்க. அப்படி போராடிட்டு இன்னைக்கு 50,000 விவசாயிகள் தப்பிச்சுக்கிறோம். இன்னைக்கு எங்க போராட்டத்துல நாங்க 11 வருஷம் போராடணும், 50,000 விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். விவசாய நிலத்துக்கு வந்த கேஸ் பைப் இன்னைக்கு ரோட்டோரமா போகுது அப்படிங்கிற யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு மேல்மா சிப்காட் போறோம்னா தமிழ்நாடு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன, நீங்க ஜெயிச்சாச்சா? சந்தோஷமா கூட்டத்துக்கு வாங்க. அரசு அறிவிக்காம டேபிள வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. என்னடா இவ்வளவு தூரம் மிரட்டிட்டுமே, குண்டர் சட்டம் எல்லாம் போட்டாச்சு, உனி திரும்ப வாங்கின கொஞ்சம் வெக்கமா போயிரும்னு யோசிச்சுட்டே இருப்பான். கூடி சீக்கிரம் அடுத்த தேர்தல் வருது. அடுத்த தேர்தல் வந்து திட்டத்தை ரத்து பண்ண இந்த மாநிலத்துக்குள்ளே வரவிடாம பண்ணி போடுறேன். கவலைப்படுறீங்க? மாநிலத்துக்குள்ளே வரவிடாம நாங்கள் பண்ணி போடுற, விரட்டி அடிக்கிறது தயாரா இருக்கிறோம். கவலையே வேண்டாம், உங்களோடு சேர்ந்து கட்டாயம் நிற்போம். உண்ணாவிரதமா கட்டாயம் நிற்போம். தொடர்ச்சியாக உங்களோடு களத்தில் நிற்போம். ஏனென்றால் நானும் உங்களை போன்ற விவசாயி விட்டு பிள்ளை. என் நிலம் பாதிக்கப்பட்டதை நான் போராட்டத்துக்கு வந்தேன். அந்த பாதிப்பின் காரணமாக தான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்து இன்னைக்கு